வணக்கம், நான் ஸ்வப்னா ரெட்டி, ஸ்வாட் டிசைனர் ஸ்டுடியோட டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் வந்து பிரைடல் ப்ளவுசஸ். பட் பிரைடல் ப்ளவுசஸில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம், என்ன இப்போது ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி இப்போது எல்லாருமே வந்து ஒரு பிரைடல் ப்ளவுஸ் அந்த வெட்டிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், அது ரீயூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ளவுஸில் வந்துட்டு இட்ஸ் அ காமன் ப்ளவுஸ் மாதிரி. இட்ஸ் எல்லா கைண்ட் ஆஃப் சாரீஸ்க்குமே அது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ளவுஸ் மாதிரி இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலி டார்க் க்ரீன் சாரீ அப்படின்னாலே மெரூன் ப்ளவுஸ் தான் கொடுக்குறோம். அந்த மெரூன் ப்ளவுஸில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணினா நம்ம எல்லா சாரீஸ் கூடயும் போட முடியும். ஸோ ஃபுல்லி ஒர்க்ட். பட் நிறைய பேர் யோசிப்பாங்க, ஆர்ம்ஸ் வந்து ஃபேட்டாக இருக்குது, ஃபுல்லி ஒர்க்டு ப்ளவுஸ் பண்ணால் நான் எப்படி போட்டுக்க முடியும் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வி கோனா கிவ் தெம் வெர்டிக்கல் லைன்ஸ். ஸோ வெர்டிக்கல் லைன்ஸ்லையோ இல்லை ஒரு ஜாமெட்ரிக் யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்னில் நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபேட்டாக காட்டாமல் இருக்கும் ஆர்ம்ஸை. ஸோ எப்பயுமே லீனியர் லைன்ஸ், லாங் ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம டாலாகவும் தெரியும், அட் த சேம் டைம் தின்னாகவும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு செமி சிலுஹெட் ப்ளவுஸ். அதாவது ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கோல்டனில் இருக்கும், அங்கங்கே இன்னும் ஒரு கலர் மட்டும்தான் அடிஷ்னலாக தெரியும். இந்த மாதிரி ப்ளவுஸஸை வந்து நம்ம ஜார்ஜெட் சாரீஸ், ஷிஃபான் சாரீஸ், முகூர்த்தம்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டோமே, திருப்பி எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணாமல் இருக்குது, இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமே அப்படி யோசிக்காமல் இருக்கிறதுக்காக இது ஒரு காமன் ப்ளவுஸாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். அட் த சேம் டைம் இந்த ப்ளவுஸில் லைட்டாக த்ரெட் ஒர்க்கும் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி கோல்டன், அங்கங்கே த்ரெட் ஒர்க்கும் இருக்குது. ஸோ அந்த த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிளெயின் சாரியை கூட நம்ம இது கூட பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ப்ளவுஸ்க்கு நம்ம என்ன ஆக்சசரிஸ் போடணும் அப்படின்னு யோசிப்போம். ஓகே, பேசிக்லி ப்ரைடல்னால் கண்டிப்பாக வி டூயிங் ஹெவி ஜுவல்லரி அந்த மாதிரி போடுவோம் கண்டிப்பாக. இப்போது இந்த மாதிரி ப்ளவுஸஸ்க்கு வந்துட்டு நம்ம கப்ஸ், இயர் கப்ஸ் இப்போ ட்ரெண்டாக இருக்கிறதுனால நல்ல இயர் கஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இட் டசன்ட் ஹேவ் டு ஃபால் ஆன் த ஷோல்டரில் விழுந்துச்சுன்னா திருப்பி இது ஒரு எம்ப்ராய்டரி, இங்கே ஒரு ஹெவினஸ் இருக்க பதிலாக நம்ம இயர் கப்ஸ் இது கூட பேர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இயர் கப்ஸ் இப்போ ட்ரெண்ட் இல்லையா, ஸோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அகெயின் சோக்கர்ஸ் தான் திருப்பி ட்ரெண்ட் இப்போது. ஸோ லாங் ஹாரம்ஸ் விட சோக்கர்ஸும் இதுக்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஜார்ஜெட் சாரீஸ் கூட போகும்போது நம்ம ஒரு மெஸ்ஸி பன் ட்ரை பண்ணலாம். மெஸ்ஸி பன் பண்ணும்போது உங்களோட ப்ளவுஸோட பேக் நெக்கும் கிளியர் அண்ட் ப்ராமினெண்ட்டாக விசிபிளாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களோட ஹேர் ஸ்டைலும் ட்ரெண்டிங்காக இருக்கும். இப்போது ட்ரெண்ட் நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு வெட்டிங் ப்ளவுஸை வந்து நம்ம வேறு எப்படி யூஸ் பண்ணலாம், வேறு என்ன ட்ரெண்ட்ஸில் யூஸ் பண்ணலாம், எப்படி எம்ப்ராய்டரி பண்ணால் யூனிவர்சலாக அந்த ப்ளவுஸை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ இது மாதிரி வேறு ஒரு எபிசோடில் வேறு ஒரு ஸ்டைலிங் கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன்.